வாக்கியங்கள் யோவான் 16:7-8 verses John 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Nevertheless, I tell you the truth. It is expedient for you that I go away. For if I go not away, the Comforter will not come unto you. But if I depart, I will send him unto you. And when he is come, he will reprove the world of sin, and of righteousness, and of judgment. பொருள்: நான் நீங்கள் காண்கிற இந்த உலகை விட்டு போகிறது உங்கள் ஆவிக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இந்த சரீரத்திலேயே உங்களோடு இருந்தால் உங்கள் ஆத்மாக்களின் தேற்றவாளன் உங்களிடத்தில் என் நாமத்தில் உங்களுக்குள்ளே வரார், அல்லது நானாக உங்களுக்குள்ளே வரார். நான் பிதாவின் மகிமைக்கு போவேனாகில் அங்கு நான் தேவனாக இருந்து அவரை உங்களிடத்திற்கு குமாரனின் ஆவியாக அவரை அனுப்புவேன். அவர் வந்து என்னை விசுவாசியதவர்களின் பாவங்கள் இன்னும் நிவர்த்தி செய்யாதபடியால் அவர்களின் பாவத்தை குறித்தும், நான் உங்களோடு இராதபடிக்கு கொலை செய்யப்பட்டது நிமித்தம் தேவ நீதியை குறித்தும், இந்த யூத உலக ஆவியின் அதிபதியை புறம்பே நரகாக்கினிக்கு தள்ளினபடியால் அந்த ஆவியை உடையவருக்கு அவனுக்கு கிடைத்த அதே நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த இருளான உலகத்தை கண்டித்து இருதயத்தில் உணர்த்துவார். மீனிங்: It is good for your spirits that I go away from the physical realm. If I remain in this body, the Comforter of your souls will not come unto you in my name, nor by myself. But if I get into the glory of the Father, then I, being God, will send him to you as a spirit of sonship. He will come to this realm and convict the world its sin, because it has not yet been forgiven them, and of the righteousness of God, because I would be killed unrighteously and taken from you, and of the judgment that has come upon the ones who have spirit of this world, because I have cast out the prince of the spirit of this fallen world into eternal hell.